வணக்கம் நண்பர்களே. சத்சங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் வை ஜீசஸ் அப்படின்னு பார்த்துக்கிறோம் இல்லையா. டுடே ஐம் கோயிங் டு ஷேர் யூ சம் கைண்ட் ஆஃப் விட்னஸ் ஃபார் மீ. இதில் நான் வந்து ஹவு இட் இஸ் ஹேப்பனிங் டு மீ, ஆண்டவருடைய இந்த பயணம், ஆண்டவருடனான இந்த பயணம் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு சாட்சி பகிர்தல் செய்ய போகிறேன். சரி, லெட் மீ குயிக்லி ஃபினிஷ். ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு சத்சங்கத்தின் பகுதியில் பரமாத்மா அவருடைய ராசலீலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ராசலீலை அப்படின்னு பார்த்துக்கலாம். பிகாஸ் ஐம் ஜஸ்ட் இட்ஸ் ஹேப்பனிங் டு மீ. பிகாஸ் என்னை இப்படியா சிலர் வந்து அணுகுகிறார்கள். ஸோ இந்த பகுதியில் அணுகுகிறார்கள். ஸோ இது கொஞ்சம் உணர்வான செயல்தான் பிரதர், நீங்கள் வந்து இது உணர்வான வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம அது என்னன்னு கேட்கலாம். ஸோ ஓகே, அப்போ லெட் மீ பிகின் வித் திஸ். ஆண்டவர் என்னென்ற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். ஆமாம், உனக்கு நான் வந்து இந்த ரோஷனாக கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஸோ டு த இஷ்யூ, இட் இஸ் ஸோ குட் அபவுட் திஸ். ஆண்டவருடைய இந்த மாதிரியான ஒரு தொடர்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அற்புதமாக இருக்குது. ஸோ நான் வந்து ஐ வாஸ் கொஸ்டினிங். நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா பரமாத்மா இருக்கிறாரா எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோன்னா. ஸோ இப்போ அதை தான் எனக்கு ருசியாக இருக்குதுன்னு தெரியுது. எதை எனக்கு தெரியாதோ அதில் எனக்கு இத்தனை நாள் ஒரு பயிற்சி இருந்திருக்கு அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பார்ப்போம். இப்போ என்ன பிக்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குருட்டு அரசன். ஆமாம், அதாவது திருதராஷ்டிரன் வந்து குருட்டு அரசன். அவனுக்கு பார்வை கிடையாது. அதாவது அவனுக்கு ஒரு பிக்சர் அப்படி இருக்குது. ஸோ அவனுக்கு ஒரு பிள்ளை, அவன் பேர் துரியோதனன். ஸோ அவன் வந்து சின்ன வயசுலேயே தன்னோட சகோதரனுக்கு விஷம் வைக்கிறான். அந்தளவுக்கு அது பிஞ்சிலே பழுத்துட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சகோதரன் இருக்கிறான். இது வந்து திருதராஷ்டிரன் அண்ணன், பாண்டு தம்பி. இவன் வந்து பாண்டு புத்திரர்கள் வந்து பாண்டவர்கள். ஸோ அப்புறம் திருதராஷ்டிர புத்திரர்கள் வந்து கௌரவர்கள். ஸோ இப்போ வந்து இந்த கதையில் என்ன நடக்குதுன்னு கேளுங்க. இது மாதிரி ஒரு பிள்ளை, நீ அவனோட கதையெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு பிள்ளை இருக்கும் பொழுது பெற்றவங்களோட, அதாவது பெரியவங்களோட, அதாவது அவனுடைய தாய் தந்தையருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஸோ நமக்கு அப்படி ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த துரியோதனன் மாரி ஒரு பிள்ளை நமக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை ஒன்றும் பெருசாக இதுவாக இருக்காது. பிகாஸ் எல்லாத்தையும் அந்த பிள்ளையே நம்ம இது பண்ணோம், கிளைம் பண்ணோம். ஸோ அரசாங்கத்தின் பிள்ளையாக இருக்கிறது, ராஜாவின் பிள்ளையாக இருக்குது. ஆனாலும் அவர் வந்து அவருக்கு டைட்டில் இருக்குது, அவர் வந்து அபிஷேகப்படாத அரசன் அப்படின்னு நமக்கு இது இருக்குது. நமக்கு அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அப்போ அபிஷேகப்படாத அரசன், பிள்ளையும் அபிஷேகப்படாத இளவரசன் தான். ஸோ உண்மையான இளவரசன் யுதிஷ்டன் தான். ஆனால் இவன் என்ன பண்ணுவான், இப்படி ஒரு பிள்ளை இருந்தால் பங்கை பிரிப்பான். பிரித்து இவனுக்கு பாதி இவனுக்கு பாதின்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஷேர்லேயும் அது வந்து பாதியாக இருக்காது. அது வந்து கொஞ்சம் தேவையில்லாத பகுதியாக இருக்கும். இப்படியெல்லாம் நடக்குது. இப்போ பாக பிரிவினெல்லாம் நடக்குது. என்னென்னமோ பண்ணியும் கூட அவனுடைய அந்த தாழ்ந்த உணர்வை அவங்களால சரி செய்ய முடியல. ஏப்பா உணர்வு இருக்காதா, ஒரு இது இருக்காதா? சார், நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமோஸ் புஸ்தகத்தை பார்க்க போகிறோம், வயசு பகுதியில். அதில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எந்த அளவுக்கு அது வந்து டோப்போகிராஃபிக்கலாக இதுவாக இருக்கும், என்ன சொல்கிறது, ஒரு கதை பகுதியோடு கூட நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து துரியோதனன்ட்ட வருவோம். அவன் வந்து பெரிய வீரன் இல்லை, ஆனால் அவன் வந்து வீர சகோதரர்களோடு பிறந்திருக்கான். இன்னும் கேட்டால் சித்தப்பா பிள்ளைங்கள் தான், பெரியப்பா இவர் சித்தப்பா பிள்ளைகள். ஆனால் குடும்பமாக ஒன்றா வாழ்ந்துருக்குறாங்க, ஒரு கூட்டு குடும்பத்தின் அடையாளத்தில் இருக்குது. ஏன் அப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா,
ஏன்னா அரசாங்கம் இவங்களோட சொத்தாக இருக்கும்போது இவங்க அண்ணன் தம்பியெல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதே நம்ம சாமானியமானவங்க இது என் குடும்பம் உன் குடும்பம்னு போயிடுவாங்களோன்னு. ஆனால் அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒரு ஒற்றுமை இருக்கணும். 100 இருந்தால் என்ன 105 இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அவங்களோட இடம் அவங்களோட அந்த அந்த ராஜ்யத்தின் அறிக்கை அவங்க மேலே இருக்குது. அதனால் எல்லாருமே ராஜாங்கும் போது அதனால் ராஜா வீட்டு பசங்கும் போது அதனால் அது வந்து அவங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஸோ ஒற்றுமையெல்லாம் அங்கே இருக்கும். பெரியப்பா பிள்ளையாக இருந்தால் கூட அது வந்து கூட எல்லோரும் சேர்ந்துருப்பாங்க. சரி, இப்போ நம்ம வருவோம். ஸோ இது மாதிரியான ஒரு துரியோதனை நமக்கு இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்? அவனை வந்து நம்ம வந்து களத்துக்கு சேர்க்கணும். இல்லைன்னா அவனை நம்ம வந்து ஒரு 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 விளையாடி சேர்க்கணும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு அவனோட ஒரு உணர்வுலையாவது நம்ம சேர்க்கணும். களமாக இருக்கணும், உணர்வாக இருக்கணும், ஏதோ ஒன்று இருக்கணும். அவன் வீரனா அடையாளப்படணுங்கிறதுக்காக தன் சொந்த சகோதரனின் பிள்ளைகளை ஒரு விதவையின் பிள்ளைகளை வச்சு இவன் வந்து இது பண்ணுறான், குடும்பம் நடத்துகிறான். திருதராஷ்டிரன் ஒரு 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 கண் தெரியாத ராஜாவால் கூட இப்படி ஒரு செயல் செய்ய முடியுன்றதை கதையில் பார்க்கலாம். சரி விடுங்க, இப்போ நம்ம ராசலீலைக்கு வருவோம். நீங்கள் அதானே கேட்டீங்க என்கிட்ட. சரி வருவோம். இப்போ அதில் என்ன கேளுங்க, வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் பார்க்கலாம், கோபஸ்ரீகள் இருக்கிறார்கள். அவங்களாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்ன மாதிரி நிலைமையில் இருக்காங்கன்னா, இது எல்லாமே ஒரு உணர்வு தான். இதுக்கு உணர்வுக்கு ஒரு தலைவன் வேணுமோன்னு. அது வந்து அதிகாரி வீட்டு பிள்ளையாக இருக்கணும். ஆனாலும் அது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கணும். என்ன சொல்கிறது, ஒரு லீடர்ஷிப், ஒரு கூட்டணி எல்லாரும் 4 பேரை சேர்ந்து போய் உணர்வை பரிசோதிப்போம், சீண்டுவோம், வருவோம் அப்படின்னு இருக்கும். உண்மையிலே நீங்கள் சொல்லுங்க, இப்படி ராசலீலையில் உங்களுக்கு ஒரு இது உணர்வு வராது. பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் சம் கைண்ட் ஆஃப் ஒரு விளையாட்டாகத்தான் இது இருக்கும். ஆனால் அந்த விளையாட்டுலையும் பாருங்க, ஒரு தலைவன் இருக்கிறான், ஒரு தலைவனின் பிள்ளை இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ அது என்ன சொல்லும், எல்லாரும் குளிக்கிறாங்க, நம்ம துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு மரத்து மேலே இருப்போம். துணியை கொடுக்காம நம்ம அவங்கள சீண்டுவோம் அப்படின்னு சொல்லும். சரி, ஸோ இது ஏன் அப்படி இருக்குது? ஏன்னா உணர்வை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யாருக்குமே இஷ்டம் இல்லை. ஏன்னா இவங்க எல்லாமே வந்து ஹையர் ஸ்டேட்டஸில் போயிடுறாங்க. அதாவது சுப்ரீம் சோல் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்குதுங்க. ஆனால் இதுங்கெல்லாம் ரொம்ப தாழ்ந்து போயிருக்குதுங்க. எந்த அளவுக்கு தாழ்ந்து போயிருக்குதுன்னா, இதெல்லாம் வந்து இந்த காலத்தின் விழிவு அப்படிங்கிற நினப்பு கூட இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ நான் பார்க்கலாம், ஒரு கூட்டத்துக்கு ஒரு பெரிய போக்கிரி கூட்டத்துக்கு போக்கிரி தலைவன். ஸோ அப்படி தான் நாம் வந்து இதை பார்க்கணும். இதை வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து அவங்க வந்து ஒரு சால்வேஷனாக, சுப்ரீம் சால்வேஷனாக பார்க்குறாங்க. இது வந்து போக்கிரி தலைவனாகவே இருந்துட்டு போட்டோம், எங்களுக்கு அவன் தான் தலைவன், எங்களுக்கு அதுதான் உணர்வின் கையாளுதல் தான் வேணும் அப்படின்னு நான் பார்க்குறோம். ஸோ இப்போ ஒரு மரத்தில் 2 பறவைகள் இருந்துதான். ஒரு பறவை பார்த்துனே இருக்குதான், சாப்பிடவே இல்லையா. இன்னொரு பறவை சாப்பிட்டுனே இருக்குதான், இந்த பறவையை பார்த்துட்டு சாப்பிட்டுன்னு இருக்கோம். ஸோ இப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பறவைங்கிற இமேஜ் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஒரு இனம் இருக்கிறோம், பறவை இனம் நம்ம ஒன்று இருக்கோம். இது பாருங்க, என் பக்கத்தில் ஒரு பறவை இருந்துருக்குது, அது சாப்பிடுது, நானும் சாப்பிட்றேன். ஆனால் அது சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுது, ஆனால் சாப்பிடவே இல்லையா. ஸோ அப்போ ஆண்டவரின் முகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆண்டவருடைய முகம் எப்படி கேட்டிங்கன்னா, அவரோட முகம் நமக்கு ஆண்டவரின் நிழலாக இருக்கிறது. ஆமாம், ஆண்டவர் ஒரு சூரியன்னா அவர் வந்து நிலவில் பிரதிபலித்து நிலவின் பிரதிபலிப்பு நமக்கு வருகிறது. இல்லைன்னா பிரதிபலிப்புனா அது வந்து வெளிச்சம் தானே.
அப்படி தான் நமக்கு வெளிச்சம் வருது. அதே மாதிரி நிலவோட ஷேடோ கூட நமக்கு வருது. ஸோ வருதா? பூமி சுழல்வதாலே ஒரு இடத்துல பகலாகவும் ஒரு இடத்துல இரவாகவும் இருக்குது. அப்போ நம்ம வந்து சூரியனோட முகத்துக்கு பின்னாடி போயிட்டோம்னா நம்ம நிழலில் இருப்போம். ஆனால் சூரியன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சூரியன் இருக்குது, நம்ம நிழலில் இருக்கோம். புரியுதா? பூமி சுழல்வதால் நாம் நிழலில் இருக்கோம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் போயிடுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் விடிவு வந்துவிடும். ஸோ அப்படி தான் இயற்கை சக்கரம் நடந்து கொண்டு இருக்குது, சுழற்சி நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அப்போ காலையில் 6 மணிக்கு பொழுது விடிஞ்சிடும். சில இடங்களில் சீக்கிரம் விடிஞ்சிடும், சில இடங்களில் சீக்கிரம் அஸ்தமனம் ஆகிடும். அதெல்லாம் வேறு விஷயம். ஸோ இப்போ விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிழல், ஆமாம், ஒரு பக்கத்தின் நிழல் ஒரு பக்கத்தின் என்ன சொல்கிறது வெளிச்சம். ஸோ ஆண்டவர் கிறிஸ்துவானவர் நமக்கு வெளிச்சமாக ஒரு பக்கத்தில் இருந்து நமக்கு நிழலை தரார். ஆமாம், அப்போ நம்ம நிழலில் இருந்தால் அது வந்து சந்தோஷம்தான். ஸோ அவர் நிழலில் இருந்தால் சந்தோஷம்தான். ஆனால் நம்ம அவரோட வெளிச்சத்தை பார்க்க போகிறோம். அதுதான் அரோணி ஆசீர்வாதம். அவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவருடைய சமூகம் உங்களோட கூட இருப்பதாக, நீங்கள் எப்ராயிம் மனாசேயை போல இருப்பீங்க, விடிவெள்ளி நட்சத்திரத்தை போல. அதாவது யூ வில் பி, ஆண்டவருடைய முகத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அது வந்து ஒரு உடன்படிக்கை கூடாரத்தையும் இறை சாதனத்தையும் பயன்படுத்தி இந்த என்ன சொல்கிறது, இந்த கூடாரத்தில் மட்டுமே உங்களுக்கு ஆரோனி ஆசீர்வாதத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய வெளிச்சம். ஆமாம், எப்படியும் விடிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, பூமி சுழலத்தான் செய்யுது, எப்படியும் விடிஞ்சிடும், நம்ம ஆண்டவரின் முகத்தை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ராத்திரி சங்கார தூதன் வருவான். புரியுதா? ஸோ இது வந்து நிழல் தான். முகம் இன்னும் இருக்கிறது, சூரியன் அங்கே தான் இருக்குது. இருட்டு வந்துருச்சுங்கிறதுக்காக சூரியன் அங்கே மறைஞ்சு போயிடல. ஆண்டவர் முகம் பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். யாரை முகம் பார்க்குறார்? உடன்படிக்கை மக்களை, கூடாரம் பெற்ற மக்களை, பஸ்கா ரத்தத்தை பெற்ற மக்களை, அனுசரிக்கும் மக்களை. ஸோ அப்போ யூதன் தானே ரசிக்கப்படுறான், நமக்கு வரலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது தவறு பிரியமானவர்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆண்டவர் ரத்தம் பூசி நம்மளை வெண்வஸ்திரத்தை துவைத்து ஒரு பெரிய ஆராதனை கூட்டத்துக்கு நம்மளை சேர்த்து கொள்கிறாரா? அதே மாதிரி அந்த ஆராதனை கூட்டத்திலே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். ஆமாம், சொல்கிறாரு, வார்த்தை சொல்கிறார். அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் புறஜாதிகள்கிட்ட போங்க, நான் வந்து இரும்பு கோலால் அவர்களை உடைக்க போகிறேன். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் முன்னாடியே ஆண்டவரின் ரத்தத்தால் துவைக்கப்பட்டு வெண்வஸ்திரமாகி நீங்கள் வந்து பரிசுத்தவான்களின் சமூகத்தில் சேர்ந்து கொள்ளும்போது நீங்கள் வந்து ஆண்டவரின் அதிகாரத்தில் உடைக்கப்படணுங்கிறது அவசியம் இல்லை. நீங்கள் உடைக்கப்படணும்னா முன்னாடியே உடைக்கப்படணும். ஆமாம், நீங்கள் வந்து ஆண்டவர் வந்ததுக்கு பிறகு நீங்கள் உடைக்கப்படுறீங்கன்னா அது இரும்பு கோலால் உடைக்கப்படுவீர்கள். ஸோ அப்போ நீங்கள் முன்னாடி உடைக்கப்படுறதுன்னு காரியம் அர்த்தம் உள்ளது. ஏன்னா ஒரு ஒரு குயவன் உருவாக்குகிறான், அதை உடைத்து உருவாக்குறான். என்ன சொல்கிறான்? வனையனா சரியாக வரல, அப்புறம் மறுபடியும் களிமண்ணாக்கி மறுபடியும் வனைகிறான். ஸோ இதுதான் வந்து நம்மளோட சந்தோஷம். ஸோ இப்போ நாம் வந்து பச்சை களிமண்ணாக இருக்க வேண்டும். இல்லை, நான் வந்து சுடப்பட்டுட்டேன், நான் வந்து இந்த இந்த உலகத்தின் அடையாளத்தில் நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நீங்கள் வந்து சுடப்பட்ட ஒரு பாத்திரமாக மாறிடுறீங்க. உங்களை உடைக்கணும். சரி, அப்படி உடைச்சி என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? நீங்கள் அதை சொல்லுங்கள். ஆண்டவரின் ரட்சிப்பை நீங்கள் பார்க்குறீங்க, ஆண்டவரின் கரத்தை நீங்கள் பார்க்குறீங்க, ஆண்டவருடைய ஆளுமையை நீங்கள் பார்க்குறீங்க. இது இவனுக்கு கூட இல்லையே. ஏன்னா இவன் களிமண்ணாக இருக்கும்போதே பயன்படுத்திட்டாங்க. இவனுக்கு அந்த அருமை தெரியாது, உடைக்கப்படுவதின் அருமை தெரியாது. ஆண்டவரோட கரத்தின் அனுபவம் இவனுக்கு இருக்காது, அந்த உடைக்கப்படுவதின் அனுபவம் இருக்காது. அது புறஜாதிக்கு தான் இருக்கும். ஸோ இது வந்து என்ன மாதிரியான காலகட்டம் நம்ம அதை பார்க்கணும். ஆமாம், நம்ம அதை பார்க்கணும். எனக்கு வந்து ஒரு களிமண் காலகட்டம் இருந்தது. நான் வரையப்பட்டுறேன். இன்னைக்கு நான் உடைவேனா? மாட்டேன்.
நான் ரத்த பூசப்பட்டிருக்கிறேன், நான் நான் வெளுத்திருக்கிறேன், நான் ஆராதனை கூட்டத்தில் இருக்கிறேன். இதுதான் எனக்கு முக்கியம். உடைக்கப்படுதலுங்கிறது புறஜாதிக்கு இருக்குது. ஸோ அதனால் நாம் வந்து உடைக்கப்படணும், நாம் வந்து ரட்சிக்கப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரட்சிக்கப்பட்டு நான் மேலே இருக்கிறேன். உடைக்கப்படணும், உருவாக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் it is going to happen in a controlled manner. நீங்கள் வந்து அங்கேருந்து வார்த்தை வரும்பொழுது தான் உடைக்கப்படுறது நடக்கும். அதுவும் நான் உடைய மாட்டேன், உங்களை நீங்கள் உடைச்சி போயிடுவீங்க. ஸோ அப்போ ஒரு 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 உன்னதமான இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போயிருக்கிறார். அது இந்த ரோஷனால் ஆண்டவர் அப்படி செய்திருக்காரு அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அடிமையை ஒரு ஒரு ஜெயம் பெற்ற ஒரு இடத்துல வைத்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சூழல் தான் அவர் மணவாளன், நாம் மணவாட்டிகள். ஆமாம், ஒரு ஒரு திருமண உறவு, இதுதான் சூழல். மற்றபடி நான் வேறு எந்த சூழ்நிலையும் நான் யோசிக்க மாட்டேன், நான் பயன்படுத்தவும் மாட்டேன், சூழலை நான் ஏற்றுக்கவும் மாட்டேன். எனக்கு ஒரு நல்ல உறவின் அடையாளம் தான் என்கிட்ட இருக்கும். நான் எல்லாத்தையும் அப்படி தான் அணுகுவேன். பாருப்பா, இவர் வந்து பேஸ்டருக்கு இது க்ளோஸு, என்னப்பா உனக்கு பேஸ்டர் இருக்காரு, எல்லாமே சரிதான். ஆனால் நாம் வந்து கிறிஸ்துவின் ஸ்தானத்தில் தான் போனோம் வந்தோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இருக்கிறது. ஆண்டவர் அவர் ரத்தத்தால் என்னை வெளுத்திருக்கிறாருங்கிறது தான் செயல். நான் பேசுறதுக்கு நெருங்கினவனா இருக்கிறதுல என்ன இது இருக்குது சொல்லுங்க, அர்த்தம் இருக்குது சொல்லுங்க. உள்ளே இருக்கிறதோட கஷ்டம் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், கஷ்டம் நமக்கு தான் தெரியும். ஸோ இப்போ என்னை சூழலை மையப்படுத்தி நீங்கள் என்னை அணுக முடியும், இல்லை நான் அணுகினேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவன் வந்து ஒரு சூழல் மனிதன், ஸோ இவ வந்து ஒரு சூழல் மனுஷி, இவன் ஒரு இது, அது அவன் ஒரு அது நீங்கள் சொல்லிக்கலாம், நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, அதை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரியுது என்னென்னா ஆண்டவர் என்ன அவருடைய சமூகத்தில் அவருடைய அந்த உயர்ந்த ஸ்தானத்திலே சேர்த்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ நான் வந்து என்னை வந்து நான் வந்து உடைக்கப்படுவதற்கெல்லாம் ஒப்பு கொடுக்க முடியாது. ஆமாம், ஏன்னா நான் என்ன சொல்கிறது, ஏன்னா நான் வந்து என்ன சொல்கிறது, அதை வந்து அறிக்கைக்காக ஒரு ஆளுமைக்காக ஆண்டவருடைய அதிகாரத்துக்காகத்தான் நான் வந்து பயன்படுத்த முடியுமோ தவிர நான் வந்து இனிமேல் இப்படியாக அணுக முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் என்னோட இடத்த எனக்கு கொடுத்துருக்கார். அதனால் இது வந்து ஒரு ஏற்பாடு, இது வந்து ஒரு ஆண்டவருக்கு பரிசுத்தமானவன் அப்படிங்கிற இடம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு யூதன வஸ்திரத்தை பிடிச்சி 10 பேர் வருவாங்களாம். ஸோ அப்போ நம்ம நிலைமையை நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம 10 பேர் நம்மக்கிட்ட வருவாங்கோ அப்படிங்கிற ஒரு அடையாளம் நம்மள்கிட்ட இருக்குது. ஆனால் நாம் எப்படி நடந்துக்கிறோம், என்ன சுவாமி உங்களுக்கு கட்டு இருக்குது, உங்கள் கட்டு என்னன்னு தெரியும், உங்கள் ஆசை என்னன்னு தெரியும், உங்களோட தரிசனம் என்னன்னு தெரியும், தேவ தரிசனமே ஆனால் கூட நான் என்ன கேட்பேன், உங்களுக்கு தெரியும் நான் என்ன கேட்பேன், இருக்கட்டுங்க, தெரியட்டும், அது என் சொந்த விஷயம். ஆனால் நமக்கு இதில் சபையின் இது அர்த்தம் என்னன்னு நம்ம பார்க்கணும். யாருடைய சபை இது கிறிஸ்துவின் சபை. இதில் வந்து ஆண்டவர் அரசாட்சி பண்ணுகிறார். ஆண்டவருடைய ஆளுகைக்கு கீழே நாம் வந்து ஒரு புறஜாதியாக உடைக்கப்படுகிறோமா? ஏன் புறஜாதி உடைக்கப்படணும்? ஏன் அவனை வந்து ஆண்டவர் உடைக்கிறார்? ஏன்னா அவன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, உபயோகமற்ற பாத்திரம். ஆமாம், அவன் வந்து ஒரு தாழ்ந்த பாத்திரமாக இருக்கிறான். ஸோ அதனால் அவனை உடச்சிக்கிறாரு ஆண்டவர். அப்போ அவனை வேற ஒரு உயர்ந்த பாத்திரத்தில், ஒரு நல்ல பாத்திரத்தில், ஒரு பொற்பாத்திரம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியா அவனை மாற்ற விரும்புகிறார். அந்த மாதிரியான ஒரு அடையாளத்தில் மாற்றுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை, ஒரு மண் பாத்திரத்தை போட்டு உடச்சிட்டிங்க, ஆனால் அந்த இமேஜ் அப்படியே இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்குது. நீங்கள் பாத்திரங்கிற அந்த அடையாளத்தை அவர் உடைக்கலை, வெறுமனே அந்த மண்ணை தான் அவர் உடைக்கிறார். ஸோ இப்போ மண்ணான மனிதன் உடைஞ்சி
ஆவியான மனிதன் உருவாக்குகிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நாம் வெளுக்கப்படுவது, நாம் வந்து அவரோட ஆராதனை ஸ்தலத்துக்குள்ளே போகிறதுங்கிறது நீங்கள் வந்து உருவாக இருந்தீங்கன்னா, களிமண்ணாக இருந்தீங்கன்னா நடக்கும். நீங்கள் உடைக்கப்படுவதுங்கிறது நீங்கள் வந்து கன்சியூம் ஆகிட்டேன், நீங்கள் வந்து தெய்வ தரிசனத்தில் என்ன கேட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னீங்கன்னா உடைப்படுவது வருகிறது. எப்பயும் என்ன சொல்கிறது, தாழி உடஞ்சிடுது. ஆமாம், அதுதான் சால்வேஷன் இல்லையா? ஸோ உடச்சி பாருங்கள் உள்ளே என்ன இருக்குதுன்னு. ஆமாம் ஆமாம், உள்ளே ஒரு நல்ல பாம்பு இருக்குது. இருந்துட்டு போட்டோம். நான் என்னை உடைக்க நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆமாம், ஆனால் அது எனக்கு நடக்குமா? அதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து அதை பூசி என்னுடைய ஒரு அடையாளத்தை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது நான் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, அதாவது இந்த பாத்திரத்துக்குள்ளே அடைக்கலமான ஒரு நல்ல பாம்புக்காக நான் உடைக்கப்படுறேன். ஆமாம், ஏன்னா அப்போ தான் அது ஃப்ரீயாகி வெளியில் போவோம் இல்லையா? அந்த பாம்பு வெளியில் போவோம், அந்த பாம்பு பாதுகாக்கப்படும். தப்பே இல்லை. அந்த பரமண்டலத்தில் அந்த 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 மத்திய ஆகாயத்தில் உடம்புக்கு விஷயம் இல்லை. நீங்கள் உடலில் உடைக்கப்படலாம், தப்பே இல்லை. நீங்கள் ஆண்டவர் உங்களை களிமண்ணாக வணைஞ்சி உயர்ந்த பாத்திரமாக உன்னதங்களில் சேர்த்தும் கூட நீங்கள் புறஜாதியாக உடைக்கப்படுவதில் தப்பு இல்லை. அந்தளவுக்கு தாழ்மை நமக்கு இருக்கணும். அந்தளவுக்கு நாம் வந்து ஒரு பயனுள்ள ஒரு ஆண்டவரை நம்ம பயன்படுத்தணும். ஆண்டவரோட கோலுக்கு நம்ம பதில் சொல்லணுங்கிற மாதிரி நம்ம இறங்கி வந்துடலாம். ஸோ இப்போ அதுதான் செயல். ஸோ இப்போ பரமாத்மாங்கிறவர் இதில் ராசலீலைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 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 இது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்குதா? அந்த அந்த உணர்வு தாழ்வு நமக்கு இருக்குதா? ஆமாம், நீங்கள் பார்க்கலாம். இது போக்கிரி தலைவன் ஆனால் இருக்கலாங்க. ஆனால் கிறிஸ்துவின் வித்து அப்படின்னு பார்க்கும்போது நமக்குள்ள துரியோதனும் தெரிய மாட்டான், தர்மராஜனும் தெரிய மாட்டான். நம்மக்கிட்ட தெரியறதெல்லாம் ஓ, இங்கே பரமாத்மான்னு ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஆளுமைக்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம எப்படியாவது இதில் நாம் வந்து பயன்படலாம் அப்படின்னு. அப்போ பாருங்க, ஒரு இது எப்பயுமே இருக்குது. ஒரு 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 நாடகம் எப்பயுமே இருக்குது. ஒரு கஷ்டம் எப்படியுமே இருக்குது. ஔவையார் சொல்லுவாங்களோன்னு, இயல்வது கரவேல் அப்படின்னு. ஸோ அப்போ பாருங்க, இவங்க வந்து அடிமைகளானார்கள், அப்புறம் பிராயச்சித்தத்துக்கு போனாங்க. ஆனால் நீங்கள் போய் பாருங்க, அவங்க வந்து அர்ஜுனன்லாம் வந்து பாசுபதாஸ்திரமெல்லாம் வர வாங்கிட்டு வரான். நீங்கள் பார்க்கலாம், பிகேம் அந்த 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 அஸ்திரம் கிடைக்குதுன்னா அது வந்து ஆண்டவரின் கரத்தில் இருக்கிற இரும்பு கோலை போல், ஜீவன்களை நொறுக்குகிற இரும்பு கோலை போல், அப்படி ஒரு பெரிய கோலை வெற்றி வீரராக வெள்ளை குதிரையில் வர்ற மாதிரியான இடத்துக்கு இந்த இந்த கேரக்டர் போகும். ஆனாலும் கூட நமக்கு தேவை என்ன? மறுபடியும் களத்துக்கு வரணும். ஸோ மறுபடி அண்ணாவோட இதில் வரணும், அடையாளத்தில் வரணும். அப்போ பாருங்கள், இவன் இயல்வது கரவேல்னா, அதனால தான் போனால் தவம் பண்ணால் பாசுபதாஸ்திரம்லாம் வாங்கிட்டு வரான். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்மளோட இதை நமக்கு முடியறதை நம்ம செஞ்சுன்னே இருந்தோம்னா நமக்கு அது வாய்க்கும். ஸோ அது வந்து நம்மளோட டியூட்டி. அது நமக்கு யார் பேர் பண்ண போகிறா சொல்லுங்கள்? களமாக நமக்கு பலன் தரப்போகிறது அது பிள்ளைகளை பலி வாங்கிடும், காவு வாங்கிடும். அப்படி தான் இருக்கும். நமக்கு ஒரு நிம்மதி கூட இருக்காது. இந்த ஒரு அமைதி வாழ்வின் சாட்சியாக களம் இருக்காது. ஆனால் இங்கே ஆண்டவரின் ஒரு ஏற்பாடு இருக்குது. அவர் ரத்தத்தில் துவைக்கப்பட்டு நம்ம வந்து ஒரு களிமண் ஸ்டேஜ்லேயே நம்ம போயிட்டோங்கிற ஒரு அடையாளம் இங்கே இருக்குதுங்கிறத நம்ம பார்த்து கொண்டு, ஸோ இப்படியாக இயேசு ஜீவிக்கிறார். அவர் நமக்கு ஒரு அறிக்கையாக இருக்கிறாரா? கிறிஸ்துவை உங்களால் பயன்படுத்த முடியும் அப்படின்னு நான் வந்து நற்செய்தியின் அடையாளத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக இதை வாய்க்க செய்கிறார். வாழ்வின்
காரியத்தில் ஆண்டவர் இப்போ பயன்படுகிறார். அசேஷ விசேஷம். நன்றி நண்பர்களே.